8/10 கொடுப்பேன். நல்லா இருக்கு. ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஃபன்னா ஒரு வீக்கெண்ட் சில்லா நீங்க இருக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ் ஃபீல் குட் மூவி பார்க்கணும். சும்மா ஒரு ஹாரர், த்ரில்லர், ஜானர் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு மூவி பார்க்கணும்னா கண்டிப்பா டெஃபினெட்லி ரெக்கமெண்ட். எல்லா ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் பார்க்கலாம். ஜென்சி கிட், 90s கிட் இல்லாம அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. இது வந்து ஃபுல்லா த்ரில்லர், லவ், ஃபன் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து வரும். ஒரு ஃபன் பேக்ட் எல்லாமே பேக் என்டர்டெயின். அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருப்பாங்க. மேபி இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க, விச் இஸ் வெரி குட் ஃபார் தெம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன்று 2 ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாப்பியா இருக்கு. அவங்களோட போர்ஷன்ஸ் அழகா நடிச்சிருக்காங்க. வெரி குட். ரொம்ப ஆன் பாயிண்ட், நல்லா இருக்கு. பாசிட்டிவ் வந்து படமே தான் ஃபுல்லா. அவங்க கொடுத்துருக்க மெசேஜ், அவங்க கொடுத்துருக்க ஸ்க்ரீன் பிளே. நெகட்டிவ் எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா படம் ஃபுல்லா நான் பார்த்துட்டேன். எனக்கு நெகட்டிவ் எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகும். டெக்னிக்கலி இட்ஸ் வெரி அமேசிங். விஷுவலி இட்ஸ் வெரி நைஸ். எல்லாமே சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருந்துச்சு. சூப்பர். நான் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. பரவாயில்ல. சரி சூப்பரா இருந்துச்சு. நல்ல லவ் ஸ்டோரி. 2 பேரும் மாறி மாறி சிரிச்சுட்டே இருந்தோம். நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு மாதிரி எங்க லவ் பத்தி எல்லாம் பேசிட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டாங்க. த்ரில்லிங்கா அது. ஆனா த்ரில்லிங் எதுக்குதான் வந்ததோ தெரியல. அடுத்து ஒரு குழப்பமாவே மெசேஜ் தான். பேரண்ட்ஸ் தான் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களே சேர்த்து வச்சிடறாங்க. அதான் என்ன மெசேஜ்னு தெரியல. பட் ஆனா லவ் பண்ணுங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க டேலண்ட் நல்லா காமிச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல அவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கு. ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி முக்கியமா லவ் இருக்கு. ரெண்டாவது டாடி அவங்க வந்து பார்க்கணும் இந்த படத்தை. டாடி லவ்வர்ஸ் வந்து பார்க்கணும். வேற யாரும் வந்து பாத்துறாதீங்க. எங்களுக்கு செட் ஆகாது. அதுவும் நல்லா இருந்தது. அது கடைசியா வந்து சூப்பரா இருந்தது. உளுந்தூர்பேட்டை சாங் நல்லா இருந்துச்சு. சூப்பரா படம் நல்லா இருந்துச்சு. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ஃபன்னான மூவி. லவ் இருக்கு, காமெடி இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, ஹாரர் த்ரில்லர் மாதிரி இருக்கு, போர் அடிக்காது, ஹாப்பி எண்டிங். எல்லாருமே வந்து நியூ ஃபேஸா இருக்காங்க. அதனால இது என்கரேஜபிள் தான். படம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். நான் 2.5 hours வந்து ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா அது குவாலிட்டியா இருக்கணும். உண்மையிலே குவாலிட்டியா இருந்துச்சு. 2.5 hours நீங்க யாரு கூட வந்தாலும், லைக் ஃபேமிலியா வந்தாலும் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. அது சூப்பரா அவுட்கம் வந்திருக்கு. கண்டென்ட் போய் பார்த்தா ஒரு சொல்ல எப்படி சார் நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். லவ் இருக்கு, லைக் ஹாரர் இருக்கு. லவ் அண்ட் ஹாரர் இருக்குனாலே லைக் பாதி பேருக்கு அது வந்துடும். ரொம்ப நல்லா இருக்கு. வந்து பார்த்துட்டு நீங்க போலாம். லைக் லவ் தானே. ஸோ அந்த ஒரு லவ்க்கா ஒரு பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுக்கு லவ் இருக்கு. அந்த 2 லவ் வச்சு அந்த கதை போகுது. ஹாரரும் இருக்கு. நீங்க பாருங்க. பார்த்தா அந்த மெசேஜ் உங்களுக்கு எல்லாரையும் நான் வந்து லைக் டிவில வந்து ஸ்மால் ஸ்கிரீன்ல பார்த்தவங்க தான் இதுல இருக்காங்க. அவங்களோட வளர்ச்சி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. லைக் டிவில அவங்க என்ஜாய் பண்ணிருக்கேன். இப்ப பிக் ஸ்கிரீன்ல என்ஜாய் பண்ற அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு.